வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மருத்துவர். ஸோ இந்த வீடியோவில் பேரண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பயம் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு பிரெஸ்ட்ல இருந்து சில சமயம் மில்க் மாதிரி செக்ரீஷன் வர ஆரம்பிச்சிடும் நியூபார்ன் பேபிஸில். ஸோ அவங்க வந்து பயந்துருவாங்க, எதனால் வந்து ஒரு பேபிக்கு வந்து பிரெஸ்ட்லேருந்து மில்க் மாதிரி வருது, ஃப்ளூயிட் மாதிரி வருதுன்னு சொல்லி எங்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நியூபார்ன் பேபிஸில் வந்து இந்த பிரெஸ்ட் செக்ரீஷன் வந்து ரொம்பவே காமனானது. இது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. முக்கியமாக வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதை வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ப்ளஸ் வந்து எதனால் இந்த பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன் வருது, ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நியூபார்ன் பேபிஸில் வந்து பிறந்த சில நாட்களில் வந்து இது ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சைட்லையோ இல்லாட்டி ரெண்டு சைட்லேயோ பால் மாதிரி இல்லாட்டி தண்ணியும் பாலும் கலந்த மாதிரி ஒரு செக்ரீஷன் நியூபார்ன் பேபிஸ் பிரெஸ்ட்லேருந்து வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்ச நாள் வந்து அதிகமாகவே ஆகும், சில வாரங்கள் கூட இது நீடிக்கும். ஸோ இது எதனால் வருது, இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மதருடைய ஹார்மோன்ஸ் வந்து சம்டைம்ஸ் பேபிக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் பிளட்டில். அதாவது அவங்களுக்கு தொப்புள் கொடி மூலமாக பிளட்டில் இந்த ஹார்மோன்ஸ் வந்து மதர்கிட்டேருந்து பேபிக்கு வந்துடும். ஒரு ப்ரெக்னன்சியில் வந்து முடியும் போது மதருக்கு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வரும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து மில்க் செக்ரீஷன்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதே ஹார்மோன்ஸ் பேபிக்கு வரதுனால பேபியோடைய பிரெஸ்ட்லேயும் சில சேஞ்சஸ் ஏற்பட்டு அதனால் இந்த மில்க் செக்ரீஷன்லாம் வரலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஃபினாமினா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். சில சமயம் பார்த்திங்கன்னா சில ஹார்மோன்ஸ் வந்து பேபிஸில் தானாகவே வந்து மாறுதல் ஏற்படும். ஏன்னா பேபிஸ் வந்து மதர்கிட்டேருந்து இண்டிபெண்ட்டாக பிறந்தோன்னே அவங்க தானாக வந்து மூச்சு விடணும், தானாக வந்து டைஜஸ்ட் பண்ணணும் மில்க்லாம். ஸோ அதனால் சில ஹார்மோனல் சேஞ்சஸ் பேபிக்கு ஏற்படும். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ வந்து சில சமயம் சில சேஞ்சஸ் ஏற்பட்டுரும். அதனாலேயும் மில்க் செக்ரீஷன் வர ஆரம்பிக்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா சில ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிலதெல்லாம் வந்து மதர் அண்ட் ஃபாதர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கும் போது இந்த மாதிரி பிரெஸ்ட்லேருந்து மில்க் செக்ரீஷன் இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த குழந்தைக்கும் ஏற்படலாம். ஸோ இது வந்து ஜெனட்டிக் காசஸ் தான். நான்காவது சில மருந்துகள், மதரோ இல்லாட்டி பேபியோ சில மருந்துகள் சாப்பிட்றதுனால அதனாலையும் இந்த பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன்லாம் வரலாம். ஸோ இந்த ஜெனட்டிக் காசஸும் இந்த மருந்துகளும் வந்து ரொம்ப ரேர். மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்து இந்த மதருடைய ஹார்மோன்னால தான் இது வருது. ஸோ இது வந்ததுன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த ஒரு குழந்தையுடைய பிரெஸ்ட்லேருந்து சில மில்க் செக்ரீஷன் மாதிரி எதாவது வந்துச்சுன்னா உடனே பேனிக் ஆகாதீங்க, இது ஏதோ ஒரு பெரிய வியாதி அப்படின்னு சொல்லி அலாம் ஆயிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமாக இருங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு க்ளீன் கிளாத் வச்சு தொடச்சி விடலாம், இல்லாட்டி ஜஸ்ட்டு தண்ணி வச்சு தொடச்சி விடலாம். அந்த இடத்துல சோப் போட்டோ இல்லாட்டி வேறு மெடிசின் சோப் போட்டு ரப் பண்ணாதீங்க. ஆயின்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் போட தேவையில்லை. கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக பேபியை வந்து ஃபீட் பண்ணலாம், குளிப்பாட்டலாம், அதெல்லாம் பண்ணலாம். கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகி அதில் உள்ளே வந்து பால் கட்டிடும் அப்படின்னு சொல்லி இந்த பிரெஸ்ட்டை வந்து ஸ்குவீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது அந்த பிரெஸ்ட்டை வந்து தேய்ச்சி விட்டு உள்ளே இருக்க பாலெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை பண்ணாதீங்க. ஸோ இதை பண்ணுறதன் மூலம் என்ன ஆகும்னா, பால் வந்து ஒன்று அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரெஸ்ட் டிஷ்யூ வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுடைய பிரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்டி மாதிரி வரும், அதுக்கப்புறம் ரெட்டாக மாறிடும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயினில் அழ ஆரம்பிச்சிருவாங்க, தொட்டாலே வலிக்கும், சில சமயம் சலம் கோத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணி கொஞ்சம் சலம்லாம் எடுத்து விட்டால் தான் சரியாக போகும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு கிளாத் வச்சு வைப் பண்ணி அந்த பிரெஸ்ட் மில்கை வந்து தொடச்சி எடுத்துருங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்களாம் எதுவும் மருந்துலாம் கொடுக்காதீங்க. எப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும், ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் வந்து இந்த மில்க் செக்ரீஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, ஒரு 2-3 நாள் பாருங்கள், கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, குறைய மாட்டேங்குது, இல்லாட்டினா அந்த இடம் வந்து ரெட்டாக மாறுது, நீங்கள் தேய்ச்சி அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வருது, இல்லாட்டி வலி ஏற்படுது, குழந்தை அந்த இடத்துல தொட்டாலே அழுவுது, இல்லாட்டி ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருக்குது எப்போவுமே, அவர் இந்த மில்க் செக்ரீஷன் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லை சலம் கோத்துரும் அந்த இடம், ஸோ பிரெஸ்ட் டிஷ்யூவில். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகணும். அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இது தானாக வந்து ஒரு 2-3 வாரத்தில் அப்படியே சரியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மதருடைய ஹார்மோன்ஸ் குழந்தைங்களுடைய பிளட்லேருந்து வெளியேற அது அப்படியே வந்து இந்த பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், தானாக சரியாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் எதுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்மா.